21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். வெளிப்படுத்தின விவரமாவது கூடி இருக்கும்போது உடனே பட ஏறினார்கள். பிடிக்கவில்லை, அது பிடிக்கவில்லை. இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாம் தெரிந்ததுதான். இந்த இடத்துல நம்ம வாசித்தபடியாக எல்லாம் முடிஞ்சு இயேசு கிறிஸ்து வந்தாரு, ஒவ்வொருத்தரையும் பார்த்தாரு, எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் பேசிட்டு திரும்பி உங்களுக்கு சமாதானம் எல்லாம் சொல்லிட்டு அதான் போய் தெரிஞ்சாரு, எல்லாம் முடிஞ்சாச்சு. இனி இப்போ அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேற வேலை தெரியாது, வேற என்ன சொல்றது, நோக்கம் இல்லாமல் போயிடுச்சு. அது பேருக்காகட்டும் சீஷர்களாகட்டும் நோக்கம் இல்லாதவர்களா போயிட்டாங்க. இயேசு கிறிஸ்து இருந்த வரைக்கும் ஒரு பிளான் இருந்தது, ஒரு டிசைன் இருந்தது அவங்க வாழ்க்கையில. ஒரு வடிவம் கொடுத்து வச்சிருந்தாரு, ஒரு வேலையை கொடுத்திருந்தாரு. இயேசு கிறிஸ்து பேதுரு கிட்ட இதே கலிலேய கடலிலே மீன் பிடித்திருந்த போது என்ன சொன்னாரு, நீப்பா உனக்கு மீன் எல்லாம் பிடிக்கிறது இல்லை, நீ என்னோட மனுஷனை பிடிக்கிறவனா மாற்றின. அவரோட நோக்கத்தையும் அவரோட எல்லாவற்றையும் என்ன பண்ண மாற்றி விட்டார். ஆனா திரும்பி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு அவர் வாழ்க்கையில திருப்பி ஒரு கேள்விக்குறி வந்தது. என்ன பண்ணணும்? சரியான வார்த்தை. இன்னைக்கு காலையில கூட என் வயசு வார்த்தை என்ன பண்ணுவோம், ஏது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. என்னோட வண்டியில் வரும்போது பேசிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த வார்த்தை வந்து என்னமா சொன்னீங்க, அந்த வார்த்தை வந்து உங்களுக்கு வந்துச்சா? இல்லை அந்த பிரசிங்கியார் சொன்ன வார்த்தை மட்டும் அது வந்து தரிசனத்தையா என்னது சொன்னாங்க, சொன்னா நல்லா இருக்கும், எங்களுக்கு சுவாதமா இருக்கும், இருக்கவும் சுவாதமா இருக்கும். அங்கேருந்து சொன்னாங்க. ஆமா, நான் வந்து மார்னிங் வந்து சில விஷயம் தெரிஞ்சு யோசிச்சுட்டு இருந்தோம். அந்த ஃபியூச்சர் இது என்ன நடக்கும், மற்றவங்க லைஃப்பை கம்பேர் பண்ணுறப்போ நம்மளுக்கு இப்படி இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். நான் அப்போ கிளம்புற டைமில் கரெக்டாக இந்த வார்த்தை ரொம்ப தோணுச்சு. ஏன்னா நீ மற்றவங்களை கம்பேர் பண்ணி கூட நினைக்காத, நான் வந்து தனிப்பட்ட இதில் வச்சிருக்கோம். அது மற்றவங்க கம்பேர் பண்ணி ஐடென்டிட்டி அடையாளத்தை நமக்கு கட்டளை அதான் கேட்டேன். ஐடென்டிட்டி அந்த வார்த்தையை கேட்டேன். ஐடென்டிட்டி அடையாளம். இப்போ வந்து என்னன்னா பேதுரு வந்து அவருடைய அடையாளத்தை என்ன பண்ணா தொலைத்து விட்டான். இப்போ ஒரு ஐடென்டிட்டி கார்டு எதுக்கு கொடுக்குறாங்க? ஸ்கூல்லையா இருக்கட்டும், வேலையில இருக்கட்டும், காலேஜில் இருக்கட்டும், எல்லாருக்குமே ஐடென்டிட்டி கார்டு கொடுக்குறாங்க இல்லையா? அது என்னன்னா உங்களை அடையாளப்படுத்தும்படியாக. இப்போ என்னன்னா பேதுருவுக்கும் அங்க இருக்க சீஷர்களுக்கும் அவருடைய அடையாளம் என்ன என்பது தெரியவில்லை. அவங்க அடையாளத்திலே இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவோட வெற்றி வாழ்க்கை இயேசு கிறிஸ்துக்குள்ளாலே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இருந்த வரைக்கும் 3 வருஷத்துல அவங்க வாழ்க்கை நல்லா இருந்தது. நல்லா சாப்பிட்டாங்க, நல்லா இது பண்ணாங்க, அற்புதத்தை அதிசயத்தையும் பார்த்தாங்க இல்லையா? அற்புதத்தை அதிசயத்தையும் என்ன பண்ணாங்க? பார்த்தாங்க.
ஆனா இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய அடையாளம் என்ன என்பது அவங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. திரும்பியும் பழைய மாதிரி மீன் பிடிக்கிற காரியங்களுக்கு என்ன பண்ணாங்க, போயிடுவோம். பேதுரு தான் சொன்னது. பேதுரு கிட்ட தான் இயேசு சொல்றாரு, உன்னை மனுஷங்களை பிடிக்கிறவனா மாற்றுவேன். அவருக்கு ஒரு புதிய அடையாளத்தை இயேசு கிறிஸ்து கொடுத்திருந்தா அந்த அடையாளத்தை அவன் என்ன பண்ணான், மறந்து போனான். புரியுதா நான் சொல்ல முடியுது? உங்க வாழ்க்கை வெற்றிகரமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் அடையாளம் கிறிஸ்துக்குள்ளால இருக்கிற அடையாளம் என்ன என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். அந்த அடையாளத்தை நீங்கள் மறந்து போக கூடாது. நிறைய பேர் மறந்துடுவோம். என் பர்பஸ் என்ன, என்னோட நோக்கம் என்ன, என்னோட திட்டம் என்ன என்று தெரியாதவர்களாக தான் இருக்கிறாங்க நிறைய பேர். அந்த சந்தேகங்கள் இருந்துட்டு தான் இருக்குது. ஒரு கான்பிடன்ட், ஒரு தைரியம், ஒரு என்ன சொல்லுது, எல்லாத்தையும் முன்கூட்டி எல்லா காரியம் செய்யறதுக்கு முடிய மாட்டேங்குது. ஏன்னா அவங்களுக்கு அந்த அடையாளம், அவங்களோட அடையாளம் என்ன நமக்கு தெரியல. என்ன பண்ண போறோம் என்பது அவங்களுக்கு புரியல. இயேசு கிறிஸ்துக்குள்ளாலே இருந்த வரைக்கும், இயேசு கிறிஸ்துவோடு இருந்த வரைக்கும் சீஷர்கள் எல்லாரும் எல்லாருக்கும் எல்லாமையான காரியங்கள் என்ன பண்ணாங்க, செய்தாங்க. அவர் அற்புதத்தை அதிசயத்தை பார்த்தார்கள். அவர் நோயாளிகளை சுகமாக்குறதை பார்த்தார்கள். எபிரின் மகள் உயிர்த்தெழுந்ததை பார்த்தாங்க. பாடையை தொட்டு சுகமாக்குறதை பார்த்தாரு. செவிடர்கள், உடவர்கள் எல்லாரும் எல்லாரும் சுகம் அடைகிறதை பார்த்தார்கள். பாட்டுல பாருங்க, கலிலேயா என்று இயேசு ஜனங்களை தொட்டா, கூட செவிடர் கூடவன் எல்லோரையும் இயேசு சுகமாக்கினார். பாட்டு பாடுறோம், அல்லேலூயா. அதெல்லாம் அவங்க கண்கூடா பார்த்தார்கள், அல்லேலூயா. ஆனா இயேசு உயிர்த்தெழுந்ததற்கு பிறகு அவங்களோட அடையாளம் என்ன என்பது என்னன்னு மறந்து போனாங்க. இயேசு தான் போயிட்டாரு, ஆனா அவங்களுக்கு தெரியல இயேசு கூட இருக்கிறாரு என்று அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இயேசு போயிட்டாரு, இயேசு போயிட்டாரு, இயேசு மரிச்சாரு, உயிர்த்தெழுந்தாரு, போயிட்டாரு, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் வர மாட்டாரு. அவர்கள் போதித்தது, அவர்கள் போதிக்கப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் மறந்தாங்க. அவங்க போதனைகள் எல்லாம் மறந்தாங்க. ஆண்டவர் என்னெல்லாம் சொன்னாரோ, 3 வருஷங்கள் அவரோடு என்னெல்லாம் போதித்தாரோ எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, மறந்து போனாங்க. திரும்பி பழைய அடையாளத்தையே எடுத்து வச்சுட்டாங்க. மீன் பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க, போயிட்டாங்க. புரியுதா நான் சொல்ல வருது? நம்ம நிறைய நேரத்தில் அதான் பண்ணணும். நானும் நிறைய காரியங்கள் அதுதான் பண்ணேன். எனக்கு ஆண்டவர் ஒரு 2011 நான் பைபிள் காலேஜ் முடித்தேன். எனக்கு ஒரு புதிய அடையாளம் அன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டது. என்னை அபிஷேகம் பண்ணாங்க. எனக்கு ஊழியக்காரனா ஒரு ஊழியம் செய்ய முடியாத அது கேட்க தகுதியை இருப்பாங்க கொடுத்தாங்க. ஆர்டினேஷன் வாங்கலைனாலும் நான் அதுக்கேற்றபடி என்ன பண்ணேன், படித்தேன். அதுக்கேற்ற காரியங்கள்லாம் செஞ்சதுனால அதுக்கு தகுதி உண்டு. ஒரு சபையை எடுத்து நடத்துறதுக்கு ஒரு தகுதி எப்போ வந்தது, ஆண்டு கொடுத்தது 2011. அப்போவே நான் அதுக்குள்ள காரியங்களே வந்துட்டேன், புதுசாக முடிச்சிட்டேன். ஆனால் அந்த அடையாளத்தை நான் என்ன பண்ணேன், அதை ஏற்றுக்கொள்வதற்கு என்னால் முடியல. அந்த அடையாளத்தை நான் ஞாபகம் திருப்பி எடுத்துக்கொள்றதுக்கு எனக்கு 7 வருஷம் ஆச்சு. எனக்கு ஆண்டவர் கொடுத்த அடையாளம், எனக்கு என்னோட அழைப்பு எல்லாம் திருப்பி அதை ஏற்றுக்கொள்றதுக்கு என்ன எனக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 7 வருஷம் ஆச்சு. நிறைய நேரத்துல நம்ம அடையாளத்தை நம்ம மிஸ் பண்றதுனால அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். என்ன பண்றதுன்னு தெரியல, நோக்கம் என்னன்னு அப்படிதான் நான் இருக்கேன். அந்த 7 வருஷமும் எனக்கு நோக்கமே இல்லை. என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல, என்ன செய்ய போறேன்னு தெரியல. நான் பாட்டு ஜூஸ் டெலிவரி பண்ணிட்டு வருவேன். அங்கே முடிஞ்சிச்சா அப்புறம் ரெஸ்டாரண்ட்ஸை வேலை பார்ப்பேன்.
இல்லைன்னா அப்படியே பப்ல வேலை பார்த்தேன் கொஞ்ச நாளைக்கு, ஒரு 6 மாசம் வேலை பார்த்தேன். அது முடியல, இன்னொரு ரெஸ்டாரண்ட்ல போய் வேலை பார்த்தேன். ரெஸ்டாரண்ட் அது இது மாறி மாறி கடைசியில போய் எங்க போனேன், ஐடிசி போய் சேர்ந்தேன். அது ஒரு 3 வருஷம். இந்த ஏற்பட்ட நாட்களில் இத்தனை வருஷங்கள் வீணாதான் என்ன பண்ணேன், கழிச்சேன். என்னுடைய அடையாளம் என்ன என்று எனக்கு தெரியாமல் அழைத்து திரிந்து கொண்டு இருந்தேன். அந்த 7 வருஷம் சபைக்கு வருவேன், உட்காருவேன், வாசிப்பேன், அப்படி என்ன பண்ணுவேன், போயிடுவேன். சண்டன்ஸ் ஆராதனை முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவேன், வேலைக்கு ஓடிடுவேன். நிறைய நேரம் மெசேஜுக்கு வார்த்தை கேட்க முடியாது. எனக்கு வார்த்தை கேட்கறதுக்கு நேரம் இருக்காது. வேலை போகணும், வேலை பார்க்கணும், கடன் அடைக்கணும், வேலை பார்க்கணும், கடன் அடைக்கணும். மாசம் 5000 ரூபாய் தான் சம்பாத்தியம். 12 மணி நேரம் வேலை பார்ப்பேன், 14 மணி நேரம் வேலை பார்ப்பேன். சுற்றுவேன். சென்னை பட்டணத்துல 3/4 இடத்த நான் சுத்தினேன். சுத்தி என் உடம்பு சரீரம் தான் என்னாச்சு, வீக் ஆயிடுச்சு. எனக்கு சுற்றுல இருக்கு, வேலையே இல்லை, தரிசனம் இல்லை, நோக்கம் இல்லை. ஏன்னா என் வாழ்க்கை வெற்றியான வாழ்க்கை இல்லை. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை வெற்றியான வாழ்க்கையா இருக்கணும் என்று சொன்னால் ஆண்டவர் குறித்த தரிசனத்தையும் ஆண்டவர் குறித்த திட்டத்தையும் என்ன என்று புரிஞ்சிட்டு அதை விட்டு விடாமல் உங்களுடைய அடையாளமா அதை மாற்றிக்கொண்டு நீங்க வாழுகிற வாழ்க்கை தான் வெற்றி வாழ்க்கை. அல்லேலூயா. புரியுதா சொல்றது? வெற்றி வாழ்க்கை என்னன்னு புரியுதா? இன்ட்ரோடக்ஷன் தான் எல்லாம் பேசிட்டு இருக்கேன். 20 நிமிஷம் இன்ட்ரோடக்ஷன் தான் பேசிட்டு இருக்கேன், மெசேஜுக்குள்ளே போகல. நம்ம நம்ம அடையாளம் என்ன என்று நமக்கு தெரியாம போறதுனால தான் நம்ம அப்படியே வேணும் கிடைச்ச வேலையை நம்ம செய்யறோம். இஷ்டப்பட்ட வேலையை செய்ய முடிய மாட்டேங்குது. ஏன்னா கிடைக்கல. இஷ்டப்பட்ட வேலை கிடைக்கணும், அதுக்கேற்ற மார்க்ஸ் வந்துருக்கணும், படிப்பு வந்தாதானே. படிப்பு இருந்தாதானே, சரியான படிப்பு இல்லை, ஆனா வேலை மாத்திரம் அப்படி வேணும். ஒழுங்கா படிச்சிருக்கணும். முன்னாடி உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றபடி உங்க வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளணும்னு நினைச்சானா அது முடியாது, தப்பாதான் போய் முடியும். ஆண்டவர் என்ன உங்களுக்காக வைத்திருக்கிறாரோ அந்த வாழ்க்கை என்னன்னு புரிஞ்சு அதன்படி வாழ ட்ரை பண்ணணும். ஹலோ, இருக்கீங்களா? புரியுதா நான் என்ன சொல்ல வர? புரியுதா உங்களுக்கு? நான் நல்ல வெற்றியோட வாழ்க்கையை வாழணும்னு தான் சொல்லியிருக்கீங்க. அது வெற்றி வாழ்க்கைக்குள்ள காரியங்கள் என்னன்னு தான் உங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களோட அடையாளம் என்னன்னு உங்களுக்கு தெரியணும், நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியணும். கீர்த்தி எடுத்துட்டீங்கன்னா அவ யாருன்னு அவளுக்கு தெரியணும். அவளை பார்த்தா பழகிறவங்களுக்கு கீர்த்தின்னு பேரு தெரியும் இல்லையா, அடையாளப்படுத்துவாங்க. ஆனா தெரியாதவர்கள் இவங்களை எப்படி அடையாளப்படுத்துவாங்க, எப்படி கூடுவாங்க? பாப்பாங்க எல்லாம் கூடுமா, அம்மா பொண்ணு வாங்க. ஆனா ஆண்டவர்கிட்ட அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. புரியுதா சொல்லும்போது? நம்ம ஆண்டுக்குள்ளாலே நம்ம மறைந்து இருக்கும்போது அவரோட அடையாளம் நமக்குள்ளார இருக்கும்போது நம்ம விசேஷிச்சவர்கள். அல்லேலூயா. கிறிஸ்தவன் என்று அடையாளம் பண்ணும்போது, கிறிஸ்தவன் என்று உங்களை அடையாளப்படுத்திக்கிட்டீங்கன்னு சொல்லும்போது அவருக்குள்ளாலே இருக்கிறவன், கிறிஸ்துக்குள்ளாலே வாழ்கிறவன். வெறும் மதத்துக்குள்ளாலே உங்களை மறைச்சு கொள்வதில்லை, மூட நம்பிக்கைக்குள்ளாலே மறைத்தவர்கள் இல்லை. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை அவருக்குள்ளாலே மறைந்திருக்கிறது. அல்லேலூயா. அவர் எனக்கு என்னிலும் அவருடைய வார்த்தை எனக்குள்ள நான் நிலைத்திருக்கும் போது நான் கேட்டுக்கிற எல்லாத்தையும் நான் நமக்கு பெற்றுக்கொள்வேன். அதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்னன்னா, என் வாழ்க்கை அவருக்குள்ளாலே மறைஞ்சிருக்குதுங்க. நான் என்ன பார்க்கும்போது அவரை என்ன பார்க்கறது, நான் ரூபனை பார்க்கல, எனக்குள்ளாலே இருக்கிற இயேசுவை பார்த்தேன்னா அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. நான் உண்மையான கிறிஸ்தவன் அப்போ என்ன பண்ணுவேன்,
தெரியும். என்னை பார்க்கும்போது அடையாளப்படுத்துறது என்ன பார்க்க அடையாளப்படுத்த இயேசுவை அடையாளப்படுத்தணும். என் மூஞ்சிலே தெரியணும் இது கிறிஸ்தவன் என்று. நான் கிறிஸ்தவன் நான் சொல்லிக்கிறது இல்லை, மற்றவர்கள் என்ன அடையாளப்படுத்தணும். இல்லையா? அப்போ நான் என்ன தெரிஞ்ச இந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இயேசு இருக்கிறார் என்று புரியல. இயேசு இருக்கிறார், ஆனால் அவரை அறியவில்லை. முதல் காரியம் என்னன்னா இயேசு இருக்கிறார், ஆனால் அவரை அறியவில்லை. 4ஆம் வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, விடியற் காலமான போது இயேசு கரையில் நின்றார். அல்லேலூயா. இயேசு என்று அவர் சீஷர்கள் அறியாதிருந்தார். அந்த நேரத்துல யார் முன்னாடி நிற்கிறா என்று நமக்கு தெரிய மாட்டேங்குது. இயேசு முன்னாடி வந்து நின்னா கூட நம்ம அவரால் அறிய முடிய மாட்டேங்குது. இதே மாதிரியே அவங்களுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு படகுல போகும்போது புயல் காற்று வந்தபோது இயேசு தண்ணியிலே நடந்து வந்தார் இல்லையா? அவங்க தத்தளிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இயேசு வரான்னு பார்க்கல. அவங்க எதுவும் ஆவேசம் என்று என்ன பண்ணாங்க, கத்த துவங்கினார்கள். பேயோ பூதமோ நடந்து வருதுப்பா தண்ணியில. இயேசுவை பார்க்க முடிய மாட்டேங்குது. சொல்ற நான் தான்ப்பா. திருப்பி பேதுரு தான் வராது. அங்கேயும் பேதுரு தான் பயங்கரமான ஆள். முந்திரி கொட்டை சரியா? எல்லாத்தையும் முந்திரி கொட்டை. பேதுரு தான் வந்து சொல்றாரு, நீரானால் நான் என்ன பண்றேன், உங்களை போல நானும் நடந்து வரேன். அது எதுக்காக கேட்டாருன்னா சந்தேகத்தை தீர்க்கிறதுக்காக தான் என்ன பண்ணாரு கேட்டார். சரி வா, அது இயேசுதானான்னு அறிகிறதுக்கு, நீங்க தான் கன்ஃபார்ம் பண்றதுக்கு, நீங்க நான் தான் நான் என்ன பண்றேன், நானும் வரேன், நடந்து வரேன். அதை சொல்றேன், வாப்பா வா. கரெக்டா பாருங்க, ஒழுங்கா தான் போனாரு. திரும்பி பார்க்கும்போது என்ன ஆகுது, கீழே போனார். சில நேரத்துல அவன் தானான்று நமக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அவருடைய வார்த்தை தானா, ஏன்னா அவன் முன்னாடி நின்று வச்ச கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம், நிறைய இடத்துல நம்ப மாட்டோம். புரியுது நான் சொல்ல வருது? ஆண்டோட கிரியை ஆண்டவரே முன்னாடி உங்க முன்னாடி வந்து நிற்கிறாருங்க. ஆனா நமக்கு தெரியவே தெரியாது ஆண்டவரான். இந்த கூட நான் சொல்றேன், அவருடைய வார்த்தையை நம்பி அவரை முழுமையா விசுவாசிக்கும் போது, அவரை ருசி பார்க்கும் போது, அவர் யார் என்று அறிவதற்கு கண்கள் திறக்கப்படணும். முதல்ல கண்கள் மூடப்பட்டதா இருக்கிறது. நிறைய நேரத்தில் நம்ம கண்கள் மூடப்பட்டதா இருக்கிறதுனாலதான் அது யாருன்னு தெரிய மாட்டேங்குது. ஆவிக்குரிய கண்களை குறித்து பேசுகிறேன். அறிய வேண்டுமானால் கண்கள் திறக்கப்பட வேண்டும். இருந்து அறிய வேண்டுமானால் கண்கள் திறக்கப்பட வேண்டும். எம்மா ஒரு சீஷர்கள் அதே உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் எம்மா ஒரு சீஷர்கள் 2 பேர் போறாங்க, நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. அவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது கூட இயேசு வந்தாரு. அவங்க 2 பேருக்காக வந்தார் ஸ்பெசிஃபிக்கா. வழி அறிக்கே போன மாதிரி வரல. அவங்க 2 பேருக்காக தேடி இயேசு வந்தாரு. அவங்க பேசிக்கிட்ட காரியங்கள் எல்லாம் அவரோட சேர்ந்து நிறைய பேசினாங்க. பேசிட்டே இருக்கும்போது 24ஆம் அதிகாரத்துல 24ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்தை 14 இருந்து 16 வரைக்கும் வாசிக்கலாம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை மரணத்தை குறித்து என்ன பண்ணாங்க, போயிட்டு இருக்கும் போதே என்ன பண்ணாங்க, என்னெல்லாம் நடந்த சம்பவங்களை நடந்தது குறித்து என்ன பண்ணாங்க, 2 பேரும் கூட பேசிட்டு இருக்காங்க. இப்படி அவர்கள் பேசி இயேசு தாமே சேர்த்து அவர் என்ன பண்ணாரு, யார் அவங்க கூப்பிட்டது இயேசுவை தாமே அவரோட என்ன பண்ணாரு சேர்த்து விட்டார். தன்னை மிங்கலாக்கிட்டாரு. அல்லேலூயா. அவர் குறித்து தான் பேசுறாங்க. அதனால எங்க அதை சொன்னாரு, என் நாமத்தில் கூடி இருக்கிறாங்க மத்தியில நான் இருப்பேன். அதான் வார்த்தை, அதான் இந்த வார்த்தை நிறைவேறு. அல்லேலூயா. அவர் இயேசு என்று
தெரியாமல் இருந்தார்கள். நாமே சேர்த்துக்கொண்டு அவர்களும் கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அவர்களுடைய கண்கள் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா மறைக்கப்பட்டிருக்கிறது. நிறைய நேரத்துல நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. உங்க கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் உங்க பக்கத்துல தான் இருக்கிறார். அல்லேலூயா. இப்பவும் ஆண்டவர் உங்க பக்கத்துல தான் இருக்கிறாரு. அவருடைய பாதுகாப்பு எப்பவும் அவர் உங்க பக்கத்துல தான் வச்சிருக்கிறாரு. நிறைய நேரத்துல நம்ம கஷ்டம் வரும்போது, துன்பம் வரும்போது, இழப்பு வரும்போது, அந்த நேரத்துல ஆண்டவர் நம்ம பக்கத்துல இருக்கிற ஆண்டவரை என்ன பண்ணிடுவோம்? மறந்துடுவோம். நார்மலாவே பார்க்க மாட்டேங்கிறோம். அவர் உணர மாட்டேங்கிறோம். எப்பொழுதும் நம்மோடு இருக்கும்படியா தேற்றவாளனை அனுப்பி வச்சிருக்கிறார். அனுப்பி வச்சாரா இல்லையா? எப்பொழுதும் எந்நேரமும் நம்மோடு இருக்கும்படியாக அவருடைய வருகை வரும் வரைக்கும். அல்லேலூயா. ஒரு தேற்றவாளன் நம்மோடு இருக்கிறாரு. அப்போ நம்ம தேற்றுகிறவர் நம்மோடு இருக்கும் போது நம்ம கவலைப்பட தேவையில்லை. எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும், எவ்வளவு துக்கம் வந்தாலும், எவ்வளவு ஸ்ட்ரெஸ்கள் இருந்தாலும், எதுதான் பண்ணாலும் அவர் இருக்கிறாரு என் பக்கத்துல. அந்த கான்பிடன்ட் இல்லாதனால தான் நிறைய பிரச்சனை வருது. அந்த கான்பிடன்ட் இருக்கிறோம், ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, என் வலது பக்கத்தில் என் கல்யாணா இருக்கிறாரு, நான் அசைக்கப்படுகிறது இல்லை, யாரும் என்ன தொட முடியாது. உங்கள் விசுவாச கண்கள் திறக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அறிய வேண்டுமானால் கண்கள் திறக்கப்பட வேண்டும். அறிய வேண்டுமானால் கண்கள் திறக்கப்பட வேண்டும். என் கண்கள் திறக்கப்பட வேண்டும். நான் உம்மை பார்க்க வேண்டும். நான் உம்மை பார்க்க வேண்டும். நிறைய நேரத்தில் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காரு இவரோட ஆண்டவர். ரொம்ப நேரம் என்ன பேசிட்டு இருக்கிறாரு. அவரோட அப்பம் பிக்கும் போதுதான் அவர் கண்கள் என்ன பண்ண திறக்கப்பட்டது. அல்லேலூயா. அது அப்புறம் வருவோம், அந்த பாட்டுக்கு அப்புறம் வருவோம். நிறைய நேரத்துல நம்ம முன்னாடியே அவர் என்ன பண்றாரு? காரியங்களை செய்கிறார். நம்ம முன்னாடியே காரியங்களை செய்கிறாரு, அற்புதத்தை செய்கிறாரு, அதிசயத்தை செய்கிறாரு, எல்லாம் பண்றாரு. ஆனா நம்ம மாட்டேங்கிறோம். நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் முன்னாடி செஞ்ச காரியங்கள் எல்லாம் மறந்துடும். எப்போனா ஏதாவது பிரச்சனை வரும்போது. இப்ப ஏதாவது பிரச்சனை வருது, ஏதாவது ஒரு இழப்பு வருது, ஏன்னா இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் மறந்துடும். ஆண்டரை போட்டு என்ன கேட்போம், தேவையில்லாத வார்த்தை என்ன பண்ணுவோம், பேசுவோம். ஏன்னா மொத்தம் பேசுவோம், கத்துவோம். ஏன்னா எனக்கு இப்போ கஷ்டம் இருக்கு, எனக்கு இப்போ கஷ்டம் இருக்கு, எனக்கு இப்போ கவலை இருக்கு, எனக்கு இப்போ நான் துக்கத்துல இருக்கேன், இந்த தேய்ச்சுக்காக யாரும் இல்லை. நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வில்லை என்றாலும், என் வாழ்க்கையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வில்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரே. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரே. சொல்லுமா, நம்புவேன் என் இயேசு ஒருவரே. வாய் தரங்க. நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. அல்லேலூயா. ஏன்னா கண்கள் திறக்கப்பட வேண்டும். கூடவே தான் இருக்கிறாரு, அவங்களோட பேசுறாரு, சீஷர்களோட.
2 பேரோட பேசிட்டு போறாங்க, அவரோட வந்து இணைஞ்சு தாமே இணைச்சாரு. ஆனா அவர்கள் அவரை அறியக்கூடாத அளவுக்கு அவர் கண்கள் தான் அடைக்கப்பட்டிருக்கு. 31ஆம் வசனத்தை நீங்க வாசினா கண்கள் எப்படி திறக்கப்படுகிறது பாருங்க. அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அல்லேலூயா. எப்போ அவரை பார்க்க யாருன்னு தெரிஞ்சதோ அப்போ என்ன பண்ணாரு? மறந்து போனார். இது முன்னாடியே தெரிஞ்சுன்னா அவரோட இன்னும் அதிகமாக என்ன பண்ணிட்டு இருக்கலாம், நேரத்தை செலவிட்டு இருக்கலாம். இயேசு யாருன்னு கடைசியில தான் நமக்கு தெரிய வருது. அல்லேலூயா. நிறைய நேரத்தில் அதான் நம்ம லைஃப்ல மிஸ் பண்ணி போயிடும். இயேசு யாருன்னு கடைசியில தெரிஞ்சுக்கிட்டு அவர் மறந்து போற நேரத்தில் தான் என்ன பண்றோம் தெரியும். அதே மாதிரி தான் நம்ம லைஃப்ல இப்பவும் அதான் நடந்துட்டு இருக்கு. இயேசு யாருன்னு முன்கூட்டியே தெரியணும். அவர் எப்படிப்பட்டவர் என்று முன்கூட்டியே தெரியணும். உங்க வாழ்க்கையை வெற்றிகரமாய் மாற வேண்டும் என்று சொன்னால் உங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. முதல்ல சொன்னேன், இயேசு இருக்கிறார், ஆனால் அவரை அறியவில்லை. 2வது, அறிய வேண்டுமானால் கண்கள் திறக்கப்பட வேண்டும். அப்போ கண்கள் திறக்கப்படும் போது என்னென்ன நடக்குதுன்னா, 24ஆம் அதிகாரத்திலே 44ஆம் வசனத்திலிருந்து 46ஆம் வசனத்திற்கு வாசிங்க. மோசே நியாயப்பிரமாணத்திலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நான் உங்களோடு இருந்தபோது சுவிசேஷங்கள் இவைகளே என்றார். அல்லேலூயா. நிறைய நேரத்துல சொல்ல அவர் வந்து அவரை குறித்து மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது, தீர்க்கதரிசியின் ஆகமங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, சங்கீதங்களிலும் என்ன பண்ண இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ சங்கீதங்களிலும் சொல்லப்பட்டிருக்கு எல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து பழைய ஏற்பாடுகள்ல அடையாளங்களும் என்ன பண்ண அடையாளங்களாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஷேடோ போல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது நீங்கள் எவ்வளவுதான் என் கூட இருந்து நான் உங்கள்கிட்ட பேசினாலும் நீங்க அதை என்ன பண்ணல அறியலைன்ற இல்லையா. நிறைய நேரத்துல நம்ம வந்து எவ்வளவுதான் இயேசு பேசினாலும் பிரச்சனை ஏதாவது துன்பங்கள் ஏதாவது கஷ்டங்கள் வரும்போது மறந்து போயிடும். நம்ம சொன்ன வார்த்தையெல்லாம் மறந்துடும். வாக்குத்தத்தம் வரும்போது அல்லேலூயா ஸ்தோத்திரம், வாக்குத்தத்தம் வரும்போது அல்லேலூயா ஸ்தோத்திரம். பிரச்சனை வரும்போது அந்த வாக்குத்தத்தம் செயல்பட மாட்டேங்குது. ஏன்? கண்கள் மறைக்கப்படுகிறது. அப்பதான் அதிகமா செயல்படணும். இந்த வாக்குத்தத்தம் கொடுத்த போது ஆண்டவர் சும்மா கொடுக்கல, எனக்கு பிரச்சனை வரும்போது ஆண்டவர் கொடுத்தார் இந்த வாக்குத்தத்தம். போன வருஷத்துல ரொம்ப மோசமான சிச்சுவேஷன்ல டவுனா இருந்த போது இந்த வார்த்தை கொடுத்தாரு. ஏன்னா நிறைய நேரத்துல நானும் என்ன பண்றேன், மலை விலகி போயிடுவேன். ஊழியக்காரனா இருந்தாலும் நானும் மனுஷன் தானே. எனக்கு பிரச்சனை வரும்போது ஏதாவது வீக்காக ஆகும்போது நான் என்ன பண்றேன், வேற மாதிரி போகலான்னு அப்படியே மைண்ட் கொடுத்தோம். நிறைய நேரத்துல அப்படியே சோர்ந்து போயிடுவேன், அப்படியே எதுவும் செய்யாம போயிடுவேன். எனக்கு ஆர்டர் கொடுத்த வேலை செய்யாத அளவுக்கு நிறைய காரியங்களில் போன வருஷங்கள் கிடையாது. ஆனா அந்த டைம்ல தான் இந்த வார்த்தை எனக்கு கொடுத்தாரு. நீங்கள் ஏன் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு நிலைத்திருந்தா நீங்கள் கேட்டுக்கொள்கிறீர்களோ நான் வந்து அது உங்களுக்கு செய்யப்படும், அது உங்களுக்கு செய்யப்படும். அதான் அது உங்களுக்கு செய்யப்படும் வந்து கரெக்டாக சொல்லுங்க. எனக்கு இந்த நேரத்துல நான் சொல்லுவேன், ஏன் இது நடக்க மாட்டேங்குது, ஏன் இவ்வளவு போராட்டங்களா இருக்குது, ஏன் இவ்வளவு பிரச்சனையா இருக்குது, ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நானே நிறைய நேரத்துல கேட்பேன். நான் சொல்லுவேன் உங்கள்கிட்ட ஏன்னு அவன்கிட்ட கேட்காதுங்க சொல்றேன். ஆனா போன வருஷங்கள்ல இந்த வார்த்தை என்ன அறியாம என்ன கேட்க வச்சுட்டேன். என் வாய் கேட்க ஆரம்பிச்சு, ஏன் அந்த வயசு கேட்க ஆரம்பிச்சு. யான்கிட்ட நான் ஏன் கேட்கவே கிடையாது. அந்த மாதிரி இந்த வாரிசு கேட்ட விஷயத்துல இருந்து இந்த வார்த்தைக்குள்ள ஆண்டவர் அது உங்களுக்கு வாக்குத்தத்த மாதிரி நான் கொடுத்தேன். இந்த விஷயத்துல நம்ம வந்து
திரும்பி ஆண்டவர்கிட்ட கொஸ்டின் பண்ற கூடாது. அதுக்கு நமக்கு தகுதி இல்லை. ஆண்டவரை கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு தகுதி இல்லை. ஆண்டோட செய்கை என்ன என்பது அதை ஒவ்வொருவரும் அனுபவிக்கணுமே ஒழிய நம்ம அவர் என்ன செய்யறாரு, ஏன்னா என்னை உருவாக்கினவர் இன்னார் என்று அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. என்னை உருவாக்கினவர் நான் இன்னார் என்று அவர் அறிந்திருக்கிறார். அதனால நான் கேள்வி கேட்கிறதுக்கு அது ஒண்ணுமே கிடையாது. என் வாழ்க்கை எப்படி போகணும் என்பது அவருக்கு தெரியும். எப்படி வாழ்வேன் என்று அவருக்கு தெரியும். என் முடிவு என்ன என்பது அவருக்கு நல்லா தெரியும். நான் உருவாகிறதுக்கு முன்பாக என்னோட எண்டு அவர் எழுதி வச்சிட்டார். என் ஸ்டோரி அவர் எல்லாம் எழுதி வச்சிட்டார். என்னதான் சுத்தனாலும் அங்கதான் போய் முடியும். என் லைஃப் எப்போ எப்படி முடியும், எந்த நேரத்தில் முடியும்னு அவருக்கு தெரியும். என் வாழ்க்கையை நான் எந்த மாதிரி கொண்டு போவேன் என்று அவருக்கு நல்லா தெரியும். அதனால நானு அவர்கிட்ட கேள்வி கேட்க கூடாது. நான் கேள்வி கேட்க கூடாது. ஏன் ஆண்டவரே எனக்கு இதை அனுப்பிச்சிட்டீங்க? ஏன் ஆண்டவரே அவங்களாம் எவ்வளவு பாவம் செய்யறான், அவங்களாம் எவ்வளவு தப்பு பண்றான், அவங்களே நல்லா வாழ்றாங்களே. உங்களுடைய அடையாளத்தை தொலைத்து விடாதீங்க. உங்களை அவங்களை விட அருமையாய் வைத்திருக்கிறார். அவருடைய பார்வையில் நீங்கள் அருமையா இருக்கிறீர்கள். பிள்ளை என்கிற ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். அதான் உங்களுக்கு அடையாளம். நீங்கள் யாரு? தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு அடையாளத்தை ஆண்டு என்ன பண்ணாரு, கொடுத்திருக்கிறார். அதை விட வாழ்க்கையில வெற்றி வருவதற்கு வேற எதுவுமே இல்லை. நான் தேவனுடைய பிள்ளை, நான் இயேசு பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசு பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. பாட்டு இருக்குது. தெரிந்து கொண்டா மகளாக தெரிந்து கொண்டா, தெரிந்து கொண்டா மகளாக தெரிந்து கொண்டா. நானே பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நானே பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. பாட்டு இருக்குதுங்க, எல்லாம் இருக்குதுங்க. ஆனா பயம்தான் வருதுங்க. பாடுறது மாதிரி நல்லா இருக்குதுங்க, ஆனா வாழ்க்கை கண்டா பயம் இருக்குது. நிச்சயம் இருக்குல்ல, வாழ்க்கை குறித்த நிச்சயம் இல்ல, ஆசீர்வாதத்தை குறித்த நிச்சயம் இல்ல. சந்தோஷமா நான் வாழணும் தான் அவரோட விருப்பம். என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் தான் அவரோட விருப்பம். நான் துக்கமுகமா இருக்கிற அவர் விருப்பம் இல்ல. என் கண்கள் திறக்கப்பட வேண்டும். திறந்த உடனே அவர் காணல, ஏன்னா நான் முன்னாடியே அவர் அறியல. அதான் சொல்லப்பட்டிருக்கிறதுல, அவர் கண்கள் திறக்கப்பட்ட உடனே அவர் என்ன நம்ம விட்டு மறைஞ்சி போயிட்டார். நான் முன்கூட்டியே பார்த்திருந்தேன்னா அவரோட இன்னும் நேரம் செலவிட்டு இருப்பேனே. அவர் முன்னாடியே நான் அறிஞ்சிட்டேனா, அவர் வல்லமையும் அவர் மகத்துவம் முன்னாடியே நான் அறிஞ்சிட்டேனா இன்னும் அதிகமா நான் வல்லமையா இருப்பேனே. அந்த கேள்வியை கேட்காம நல்லது. முன்கூட்டியே அவரை அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் அடையாளம் என்னன்னு இதுக்கப்புறம் இது வரைக்கும் தெரியலையா? இதுக்கப்புறமாவது நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க, நீங்க அவரோட பிள்ளை. அது மாத்திரம் இல்ல, உங்களுக்கு தனிப்பட்ட அடையாளங்களும் கொடுக்கப்படுகிறது. நம்ம எல்லாரும் இயேசுவின் பிள்ளை தான். ஆனா அதை விட இன்னும் முக்கியமான ஒவ்வொரு வரங்கள் கேட்டபடி அடையாளங்கள் என்ன பண்ணது கொடுக்கப்படுகிறது உங்களுக்கு. அது என்ன நீங்க தான் என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. இந்த அடையாளம் சும்மா கொடுக்கப்படல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசுக்குள்ளாலே பிதாவுக்குள் நீங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். அப்போ 3 விதமான காரியங்களை குறித்து இங்க பேசுற. மோசே நியாயப்பிரமாணத்துல பேசப்பட்டிருக்குது, தீர்க்கதரிசிகளால பேசப்பட்டிருக்குது, சங்கதிகள்ல பேசப்பட்டிருக்கு, இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசப்பட்டிருக்குது.
அதெல்லாம் நான் உங்களுக்கு போதித்தாலும் நீங்க என்ன பண்ணல, அது கேட்கவே இல்லைன்ற ஆண்டவர். 45ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்து, இப்பதான் ஆண்டவர் திருப்பி என்ன பண்றாரு, அவர் மனதை என்ன பண்றாரு, திறக்கிறார். திறந்து அவரை நோக்கி எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் வேண்டியதா இருந்தது. நிறைய மனதை அப்படி இறுக்கமா மூடி வச்சிருந்ததுனாலதான் அதை அவரை அறிய முடியாத அளவுக்கு தடுக்குது. ஒண்ணு கண்ணு மூடப்படுறோம், இன்னொன்னு இருதயத்தை கடினப்படுத்தி வச்சுக்கிறீங்க. ஏன்னா வார்த்தை உள்ளாலே கிரியை செய்ய முடியாத அளவுக்கு இருதயத்தை கடினப்படுத்தி வச்சுக்கிறீங்க. உங்க வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று சொன்னா, வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று சொன்னா, உங்க இருதயத்தை திறந்து கொடுங்க, உள்ளத்தை திறந்து கொடுங்க. உங்க வாழ்க்கையை மாற்றுவாங்க. மற்றவங்களை பார்க்காதீங்க, அவங்களுடைய அடையாளம் அவங்களுக்குரியது. அல்லேலூயா. நிறைய நேரத்தில் மற்றவங்களை பார்த்து நம்ம என்ன பண்ணோம், இழந்து போகிறோம். அது மாத்திரம் இல்ல, பொறாமைப்படுகிறோம். அது மாத்திரம் இல்ல, கசப்பு வருது, நிறைய வருது. வரக்கூடாதெல்லாம் வருது. அந்த ஆமை இந்த ஆமை எல்லாமே சேர்ந்து வருது. தேவையில்லாத காரியங்கள் அதெல்லாம். மற்றவங்களோட அடையாளம் உங்களுக்கு இல்லை, அது அவங்களுக்குரியது. அவங்களோட அடையாளத்தை குறித்து நீங்கள் பொறாமைப்படாதீர்கள். அவங்கள பார்க்காதீங்க. உங்களுடைய அடையாளம் என்ன? எப்போ அது தெரியும்னா, உங்கள் மனதை திறக்குங்கள். வார்த்தைக்கு நீங்கள் உங்கள் மனதை திறக்குங்கள். ஆண்டவர் தான் கிரியை செய்கிறார். இயேசு கிறிஸ்து அவர் மனதை என்ன பண்ணாரு, திறந்தார். உள்ளத்துல வார்த்தையை வச்சார். இப்போ என்ன நடக்குது? 46ஆம் வசனத்தை வாசிங்க. எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் எழுந்திருக்கிறவும் வேண்டியதா இருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் சகல தேசத்தாருக்கும் அல்லேலூயா. மனது திறந்ததுன்னா வார்த்தை பரவ ஆரம்பிக்கும். அல்லேலூயா. மனது திறந்ததுன்னா வார்த்தை வெளியே வரும். ஜீவ ஊற்றாய் வெளியே கிளம்பி வரும். அப்ப எருசலேம் தொடங்கி எல்லா இடமும் போய் சேரும். சேர்ந்துச்சா இல்லையா? கடைசி நாட்கள் போய் சேர்ந்துச்சா இல்லையா? அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வந்தபோது அவர்கள் சாட்சியா இருந்தார்களா இல்லையா? ஆதி திருச்சபை அப்படிதான் உருவானது. அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம மனது திறக்கவில்லைன்னா வார்த்தை கிரியை செய்யாது. உங்களை வச்சு ஆண்டவர் பயன்படுத்தணும்னா உங்களை நீங்க பார்க்கணுங்க. ஃபர்ஸ்ட் உங்க அடையாளத்தை நீங்க கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது உங்க மனதை திறக்கணும். அடையாளத்தை கண்டுபிடிக்கணும், உங்க கண்கள் திறக்கப்படணும். வார்த்தை செயல்படணும்னா உங்க மனது திறக்கப்படணும். அல்லேலூயா. உங்களுக்கு உங்கள் நிமித்தமாக காரியங்கள் நடத்திக்க வேண்டும் என்று சொன்னால் கடைசியில் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. 32ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வாசிங்க. 32ல 35. திறக்கப்பட்ட கண்கள் எப்படி இருக்கு? பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்க காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொடுத்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லி அல்லேலூயா. வேத வாக்கியம் இருக்குதுங்க, உள்ள பேசிட்டு தான் இருக்கிறார். வார்த்தையும் உள்ள வந்துட்டே தான் இருக்கு, இங்க இருந்து வந்துட்டே தான் இருக்குது. நீங்க டிவியில போய் வார்த்தை கேட்கீங்க, நாங்க எங்க போய் கேட்குறீங்க வார்த்தைய. நான் கொழுந்து விட்டு எரிய மாட்டேங்குது. ஏன்னா மனது மூடி இறுகி போய் இருக்குது. உள்ளத்துல கிரியை செய்யணும்னா அந்த வார்த்தை எல்லாம் வீணா தான் போகுது, வேஸ்டா தான் போகுது, காத்தா தான் போகுது. உள்ளத்துல கிரியை செய்யல, உங்க வாழ்க்கையில கிரியை செய்யல, உங்கள் மனம் புதிதாக்கப்படவில்லை. அப்படி மனம் புதிதாக்கப்பட்டீங்கன்னா நீங்கள் மறுரூபமாக்கப்படுவீர்கள். அதான் எழுதியிருக்கிறது. நான் சொல்லலைங்க, வேதத்துல எழுதியிருக்குதா இல்லையா?
ஆமேனா? சந்தேகமா இருக்குதா? உங்கள் மனம் புதிதாக்கப்படுகிறால் நீங்கள் என்ன பண்றீங்க? மறுரூபமாக்கப்படுகிறீர்கள். ஒவ்வொரு நாளும் வார்த்தையாலே உங்கள் மனம் என்ன பண்ணும்? புதிதாக்கி கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் புதிதாக்கப்பட்டுக் கொண்டு இருந்தீங்கன்னா திருப்பி 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 நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? அந்த கேள்விகளை கேட்க மாட்டீங்க. சந்தேகங்கள் வராது. வாழ்க்கை குறித்த சந்தேகங்களா இருக்கலாம், இங்க சூழ்நிலை குறித்த சந்தேகங்களா இருக்கலாம். அந்த மாதிரி சந்தேகங்கள் வராது. அந்த மாதிரி சூழ்நிலை மோசமாச்சுன்னா கான்பிடண்டா சொல்லுங்க, எனக்குள்ளால இருக்கிற பெரியவரா இருக்க, என் வலது பக்கத்துல அவர் எனக்கு நிழலா இருக்கிறார். ஒரு பக்கத்தில் 1000 பேர், மறுபக்கத்தில் 16 பேர் விழுந்தால் அதை என அணுகாது. சிங்கத்தின் மேலும் வீரபாவின் மேலும் அதுக்கு பாலசிங்கத்தின் அதான் வாக்குத்தத்தம், அதான் நிறைவேறும். அதான் விசுவாச வாழ்க்கை. நீங்க இந்த மாதிரி துன்பங்களுக்குள்ளாலே பிரச்சனைக்குள்ளாலே போகும்போது இந்த வார்த்தைகள் உங்க வாயில வரணும். வந்தால் உங்க வாழ்க்கை மாறும். சந்தேகத்தோட இருக்காது. என்னுடைய உள்ளம், என்னோட மனது கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று கேள்வி கேட்கிறாங்க. அப்ப எரிஞ்சிருக்கணுமே, இப்ப என்ன ஒரு பிரயோஜனம் இல்லையே, இப்ப எரிஞ்சு ஒரு பிரயோஜனம் இல்லையே. அவர் இருக்கும் போது, அவர் வார்த்தை எனக்குள்ளால இருக்கும் போது அப்படி அனலா நான் இருக்கணும். அப்போ ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட புதுசுல நான் அனலா இருக்கிறேன், அப்படி கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு வல்லமையா அக்கினியா அக்கினி போட வந்தவாறு பாடிக்கிட்டு அவர் போட்டுட்டே தான் இருக்கிறார். அப்ப என்ன ஆகுது? அக்னி இல்ல, அனல் இல்ல, குளிர் இல்ல, ஒண்ணுமே இல்ல, காலி ஆயிடுச்சு. ஏன்னா வார்த்தை உள்ள இல்ல, வார்த்தை கேட்கறதுக்கு மனது இல்ல. இங்க வந்தா கொட்டாய் விடுது, இங்க வந்தா தூக்கம் வருது, வீட்டுல தூக்கம் இல்ல. ஏன்னா காதுகள் திறக்கல, மனதை திறக்கல, கண்கள் மூடப்பட்டிருக்குது. ஏனோ தானும் வாழ்றோம். கிறிஸ்தவ வாழ்க்கை அது கிடையாதுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை அது கிடையாதுங்க. மனசுக்கு எதமா இருக்கிற மாதிரி இங்க வார்த்தை வரும் நினைச்சா கிடையாது. நல்லா இருக்கணும்னு நினைச்சா வாங்க, வார்த்தையை கேட்டு நல்லா வாழணும்னு நினைச்சா வாங்க. தூங்கணும்னா வீட்டிலே தூங்குங்க. உங்க வாழ்க்கை மறுப மாறணும், வெற்றி வாழ்க்கையா மாறணும். ஏனோ தானோன்ற வாழ்க்கை வாழாதீங்க. கேள்விக்குறியா இருக்கக்கூடாது, ஆச்சரியக்குறியா இருக்கணும் உங்க வாழ்க்கை. எனக்கு அதுதான் வேணும். உங்களுக்கு கேள்விக்குறியா இருக்கணுமா உங்க வாழ்க்கை? அது கூட ஆச்சரிய பாருங்க. அதுதான் பிரச்சனை. தெரியல உங்க பிரச்சனை என்னன்னு. கேள்வி கேட்ட பதில் வரணும். ஏன்னா உங்களுக்கு சந்தேகமா இருக்குது, கான்பிடன்ட் இல்ல பேசுறதுக்கு வார்த்தைய. உங்களுக்கு அந்த கான்பிடன்ட் வேணும், ரிப்ளை வரணும், டக்குனு வந்துடணும். அவர் வல்லவரா இருக்கார் உங்களை வாழ்க்கை ஆச்சரியக்குறியா மாத்துறதுக்கு. நீங்கள் கேள்விக்குறியாவே இருக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்க வாழ்க்கை கேள்வியாய் மாறிடக்கூடாது, கேள்விக்குறியாய் மாறிடக்கூடாது, ஏளனமா மாறிடக்கூடாது, கேலியாய் மாறிடக்கூடாது. வாசிங்க திருப்பி 32 வாசிங்க, 35 வரைக்கும். அப்பொழுது அவர்கள் ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடைய பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கம் காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எரிந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 ஒருவரும் அவர்களோடு இருந்தவர்களும் கூடி இருக்க கண்டு கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிட்கையில் அவரை அறிந்து கொண்டதையும் எடுத்து சொன்னார்கள். அல்லேலூயா. 35 வாசிங்களா? இந்த நேரத்துல ஆண்டவர் வந்து கண்ணில் காட்டலையா, செஞ்சு காட்டார்.
கண்ணு பார்த்து நம்பலையா, அவருக்கு பக்கத்துல இருக்க நம்பலையா, அவர் என்ன பண்ண முன்னாடி செஞ்சு காட்டுறார். முன்னாடி என்ன செஞ்சாரோ அதை உங்க முன்னாடி செஞ்சு காட்டுறார். இதுதான் சொல்றது. ஆக்ஷனோட செஞ்சுட்டார். வாழ்க்கையில முன்னாடி செஞ்சதை இப்ப முன்னாடி என்ன பண்றாரு, செஞ்சு காட்டுறார். அதான் அப்ப மிக்குது. அப்ப மிக்குது எப்ப பண்ணாரு, அவர் மரணத்துக்கு முன்பாக அந்த மேல் வீட்டு அறையில் என்ன பண்ணாங்க, அப்போ விற்கப்பட்டது அவர்கள் பார்த்தாங்க, அந்த சீஷர்கள் கண்கூரா பார்த்தாங்க. அதே போல மரித்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு, அவர் முன்பாக அப்புறம் வித்தாரு. அப்பதான் மண்டைக்கு வருது, ஐயோ அவர்தானா. அந்த மாதிரி நம்ம லைஃப் மாறிவிட்டாரு. அவர் மறைஞ்சு போக மாட்டாரு, நம்மளோட இருப்பாரு. ஆனா அவர் எப்பொழுதும் உணர்கிறவரா இருங்க, எப்பொழுதும் அவர் பிரசனத்துல நிறைஞ்சவரா இருங்க. அப்போ அவர் திறக்கப்பட்ட கண்களா இருந்தீங்கன்னா அவருடைய மகத்துவத்தை நம்ம கண்கள் காணும். நாலஞ்சு எழுதியிருக்கேன், நிறைய கூட எழுதிக்கலாம், உங்களுக்கு இஷ்டத்துக்கு. நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எழுதுறேன். என்னுடைய திறக்கப்பட்ட கண்கள் அவருடைய மகத்துவத்தை காணும். என்னுடைய திறக்கப்பட்ட கண்கள் அவருடைய அற்புதத்தை காணும். அப்புறம் மூன்றாவதுனா அவருடைய வல்லமையும் காணும், அவருடைய கிரியையை காணும், அவருடைய காருண்யத்தை காணும். அவர் வரம், அவர் நம்ம வரங்கள் செயல்படுவதை, அவர் நம்ம வைத்த வரங்கள் செயல்படுவதை என்ன பண்ணும் காணும். நான் இன்னைக்கு ஒரு ரீசெண்டாக ஒரு இது பார்த்தேன், ஒரு வாட்ஸ்அப்பில் ஒய்ஃப் தான். எனக்கு அதெல்லாம் ஸ்டேட்டஸ் அதெல்லாம் போடவும் தெரியாது, எனக்கு பார்க்கவும் தெரியாது. என் ஸ்டேட்டஸே யார் போடுறாங்கன்னா பாஸ்டர்ங்க தான் போடுறாங்க. என் ஃபோனில் வந்து இன்ஸ்டாகிராமு ஒன்று வச்சுருந்தேன், அதில் சில காரியங்களால் அதையும் நான் என்ன பண்ணேன் எடுத்துட்டேன். அது எனக்கு யூஸ் பண்ணவும் தெரியாது. அதுலேயும் போஸ்ட் போடுறது யாருன்னா பாஸ்டர்மா தான் போஸ்ட் பண்ணுவாங்க. ஏதாவது பண்ண என்னோட ஃபோட்டோ என்னோட இதில் வைக்கினா கூட, ஸ்க்ரீனில் வைக்கினா கூட அது வந்து என்ன பண்ணுவேன், அதுவும் நான் என்ன பண்ணணும்னு கேட்டு தான் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு உண்மை தெரியாது, அதை பற்றி யூஸ் பண்ணுறது தெரியாது. பார்த்தா என்ன பண்ணுறேன், ஏதாவது பாட்டு கேட்பேன், வீடியோ கார்ட்டூன் பார்ப்பேன், அது மாதிரி தான் தெரியும். எனக்கு அதுதான் வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா அதை வந்து எனக்கு வேறு வேலை, எனக்கு அக்கௌண்ட் இருக்குது, கால் பேசுறதுக்கு, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. மெசேஜ் கூட என்னென்ன இப்போலாம் சின்ன சின்ன மூஞ்சி வச்சு அதை வச்சு எமோஜி வச்சே முடிச்சிடுறாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகும். என்ன இது என்ன சொல்லுது, இது என்ன, அது ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு இது மீனிங். இப்போ எல்லாம் வார்த்தையே இல்லை, அதுக்குள்ள பிக்சர் வச்சே என்ன பண்ணுறாங்க முடிச்சிடுறாங்க. அந்த நேரத்தில் அப்படிதான் இருக்கு. என் கண்களும் திறக்கப்பட வேண்டும் நினைக்கிறேன். சில காரியம் நமக்கு தெரியாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்டேட்டடாக இருக்கிறது நல்லது, ஆனாலும் அது அப்டேட்டடாக இருக்கிறது நல்லது தான். ஆனால் வந்து அதில் மூழ்கிடக்கூடாது, அது மூழ்கிடக்கூடாது, அது உங்களை விழுங்கிடக்கூடாது. நான் எப்பவும் அதுக்கு நான் காமிட்டானுங்க. என் ஃபோன் என்னோட டூல், அது என் கையில் இருக்குது, அது கையில் நானே இல்லை. அதில் நான் உறுதியாக இருக்கேன். அது என்ன கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. நான் அதை விடவே இது வரைக்கும் நான் விட்டது கிடையாது. எனக்கு தெரியும் அது நான் என்னை கண்ட்ரோல் பண்ணாது. நான் யாரு பிள்ளை, ஏன் அடையாளம் என்னன்னு எனக்கு தெரியும். டெக்னாலஜியோ அதெல்லாம் எனக்கு காட்டு, அது ஒரு அடையாளத்தை காட்டுதுமா. நிறைய நேரத்தை அதோட அடையாளத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், மூழ்கி இருக்கிறோம். நிறைய பேர் கெட்டு போகிறது அதனால தான். காரணம் என்ன, அவங்கள் அடையாளத்தை அதுக்குள்ளாலே தொலைத்து விடுகிறார்கள். அந்த டிஜிட்டல் வேர்ல்டில் தொலைச்சி விடுறாங்க. அதிலே மூழ்கி போறதுனால அவங்களுடைய தரிசனத்தையும் அவருடைய நோக்கத்தையும் முடிக்க விடாத அளவுக்கு உங்கள் நேரத்தையும் உங்களுடைய எல்லாவற்றையும் அதை நம்ம முடக்கி வச்சிருது. உங்கள் மேல் ஆண்டு கொடுத்த காரியத்தை என்ன பண்ணுது, முடக்கி வச்சிருது, செயல்படுத்த விடாத அளவுக்கு பண்ணிடுது. அதனால ஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்லுது. அதனால ஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்லுது. நான் பார்த்தேன் ஒரு வாட்ஸ்அப்பில் காமிச்சேன், அற்புதம் தீர்க்கதரிசன வரங்கள் உடைய தீர்க்கதரிசன ஊழியமா, அந்த ஊழியம் வரங்கள் வாங்க, அதுக்கு இவ்வளோ இத்தனை பெரியவர்களுக்கு 2000 ரூபா, இது சின்னவர்களுக்கு
1500 வரும். ஊழியருக்கு மீட்டிங் நடத்துறாங்க, அதுக்கு இப்படி வைக்கிறாங்க. அது டிக்கெட்டு அற்புதம் நடக்கணுமா, இந்த இவ்வளோ ரூபா கொடுத்துருவாங்க, அது இன்னும் புள்ளியமா, அதெல்லாம் காரியங்களா? ஏமாந்து போறாங்க, அதுலேயும் ஏமாந்து போறாங்க. ஜாக்கிரதையா இருக்கு. எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி கொண்டு இருக்கிறான். வார்த்தை கேட்கறது நல்லது இல்லை. வார்த்தை காசு கொடுத்துதான் கேட்கணும்னு இல்லை. இலவசமா பெற்றேன், இலவசமா கொடுக்குறேன். இங்கே இலவசமா கிடைக்குது. அங்கே வேற எங்கேயாவது போனோம்னா காசு கொடுத்து போகிற மாதிரி இருக்குது. அப்படிதான் மதி மயங்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. இதுலேயும் ஒரு போட்டி பொறாமைகள் இருக்க தான் செய்யுது. கிறிஸ்துவர் எதிரி கம்யூனிட்டியில் போட்டி பொறாமைகள் வந்துடுச்சு. உலகத்தில் இருக்க காரியங்கள்லாம் இங்கே கொண்டு வந்துட்டாங்க. இந்த இதில் இந்த சர்ச்சில் மியூசிக் நல்லா இருக்குது, ஆராதனை நல்லா இருக்குது, இந்த லைட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது, இந்த சரௌண்டிங் நல்லா இருக்குது. இந்த சரௌண்டிங் நல்லா இருந்தால் தான் ஆராதனை வரணும். அதுபடி ஆராதனை தேவையில்லை. ஏசி எல்லாம் குழுன்னு கொடுத்தாதான் ஆராதிக்கணும். அப்படின்ட்டு ஆராதனை வீடு ஒண்ணுக்கு உதவாத ஆராதனை தான். ஆவியோடு உண்மையோட ஆராதிக்கியா? சுத்தி சாக்கடையும் அந்த இதுவும் இருந்தும் இப்படி ஆராதிக்கிறீங்க பாத்தீங்களா? முன்னாடியே ஆராதனை உட்காருங்களா? அதை ஆண்டு பார்க்கிறார். அந்த ஆராதனையை அங்கீகரிக்கிறார். அல்லேலூயா. புரிதா சொல்றது? உண்மையாய் அவரை கொள்கிற யார் மத்தியில் அவரை அழப்படாது இருக்கிறார். அவர் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. உங்களுக்குள்ளால அவர் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அதை நீங்க உணர்ங்க. உங்கள் கண்கள் திறக்கப்படணும். உங்க அடையாளத்தை நீங்க கண்டுபிடிங்க. தொலைத்து போயிட்டீங்கன்னா அடையாளத்தையும் என்ன பண்ண கண்டுபிடிங்க. அவருக்குள்ளாலே நீங்கள் மறைக்கப்பட்டவர்களா இருக்க வேண்டும். பாதுகாப்பு அவசியம். ரொம்ப மோசமா இருக்கு, காலம் மோசமா இருக்குது. பிசாசு எவன் பிள்ளைகளை தாக்குறான், வாலிபர்களை தாக்குறான். மதிமயங்கி போய் கொண்டு இருக்கிறாங்க, மூழ்கி போயிருக்கிறாங்க. கேள்விக்குறியா இருக்கிற லைஃப். அவன் சந்தோஷமா இருக்கிறான், நம்ம சோகத்துல இருக்கிறோம். ஆடு அன்பை விட்டு விலகி போகிறான். நல்லா ஜாக்கிரதையா இருங்க, ஜெபத்தோட இருங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த ப்ரேயர் குரூப்பு நம்ம எவ்வளோ அந்த வாரத்திலே அடுத்த வாரத்திலே நம்ம கிரியேட் பண்ணிட்டு டைமிங்ஸும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம எல்லாரும் கலந்து கொள்கிற மாதிரி டைமிங்ஸையும் நம்ம செட் பண்ணலாம். ஏன்னா குரூப் காலாக தான் இருக்கும், ஆடியோ கால் தான். ஸோ அதனால் எல்லோரும் வர முடியும். ஸோ ஒரு கால்ஸை எல்லாருக்கும் கால் அடிக்கும். கால் அடித்து எடுத்து ஆகணும். கட் பண்ணி விட்டிங்கன்னா அது ஏன் கையில் இல்லை, பேசலாம். ஸோ அதனால் வாட்ஸ்அப் நம்பர் இதில் குரூப்பில் விக்டாடிஸ் குரூப்பில் இருக்கிறவங்க அது அந்த இன்னும் தனியாக உங்களுக்கு குரூப்பை ஆரம்பித்து நிறைய குரூப்பாக மாற்றி வேணால் பண்ணலாம். சரியா? யாரெல்லாம் வாரீங்க முன்னாடி சொல்லு. யாரெல்லாம் வாரீங்க சொன்னீங்கன்னா ப்ரேயர் குரூப்பில் யாரெல்லாம் நான் இருக்கிறேன் அவைலபிளாக இருப்பேன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி பேர்களை கொடுங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம நம்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக இது பண்ணி போடலாம், ப்ரேயர் பண்ணலாம். சொல்லுவாங்க எல்லாரும் வரீங்களா? எல்லாரும் வருவாங்களா? டைமிங் தான், அதான் டைமிங். அதான் டைமிங் ஃபிக்ஸ் பண்ணோம், அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். எல்லாரும் அவைலபிலிட்டி இருக்கணும். நைட் ரொம்ப நைட்டும் ஆகிடக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி இங்கேயும் நம்ம இங்கே வார ப்ரேயர்ஸும் அதுக்கேற்ற மாதிரி டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ஒன்று காலையில் இருக்கணும், ஏர்லி மார்னிங்காக இருக்கணும், இல்லைன்னா நைட்டாக இருக்கணும். ஏர்லி மார்னிங் விடிய காலையிலே. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச நேரம் சொல்கிறேன். அதனால் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிடுறேன். இப்போ பர்த்டேவா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படி பிதாவும் சுதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலைக்காக நன்றி சொல்லிட்டுருக்கோம் ஆண்டவரே. இந்த வேலையில் ஆண்டவரே நீர் ஆண்டவரை எங்களோடு பேசுனதுக்காக நன்றி. இந்த வார்த்தை எங்களோடு கிரியை செய்ததுக்காக நன்றி ஆண்டவர். எங்கள் வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றி கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் தலை குனிந்து இருந்தால் எங்கள் தலையை நிம்மதி செய்கிறவங்க எங்களுக்கு எல்லாவற்றையும் நீர் நிறைவாய் செய்கிறீர் ஆண்டவரே. புராணத்துக்கு நன்றி. எல்லாவற்றிலும் நீர் எங்களோடு இருந்து
இந்த கிரியை நடப்பிக்கிறதுக்காக நன்றி கர்த்தாவே. இந்த பார்த்து நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். பெரியவர் பெரிய காரியம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.